25 years old. ஐடியில் ஒரு 15 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ். சேஞ்ச் வேணாம் பண்ண ஐடியில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கேள்விப்பட்டு கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணி இந்த கம்பெனி 3 இடத்துக்கு போனோம். இங்கே வரும்போது எனக்கு கொஞ்சம் மீட்டிங் பேசுகிறேன் ஸ்ரீ சார் தான் பேசுகிறாங்க. சரி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே ஜாயின் பண்ணது. பட் டன் ஜஸ்டிஸ் ப்ராமிஸ். ஸோ இந்த கிளாஸில் நான் இம்ப்ரெஸ் ஆனது என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸை எவ்வளோ கொடுத்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபீல்டுலையும் ஃபண்டமெண்டல்ஸ் காண இருக்கணும். அதுலேருந்து நம்ம பேஸ் போட்டோம் பிளாட்ஃபார்ம். ஸோ அதே போல் இப்போ டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்கிறது தெரியும். அவங்களுக்கு வந்து இதாக ஏற்படாது, லாஸாக ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அவர் திரும்ப சொல்கிறார். நீங்கள் வந்து அதை பார்த்து செய்யுங்க, லாஸ் பண்ணிட்டு லாஸ் நடக்கும் பார்த்துக்கணும். ஆனால் இந்த மாதிரிலாம் யாரும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்ய மாட்டோம். அவர் ஸோ டெடிக்கேட்டட் டு திஸ் டீச்சிங் ப்ரொஃபஷன். சொன்னார் எனக்கு ஒரு பெரிய பேஷன் எனக்கு டீச்சிங் சொல்லிட்டு. இது ரியலி ஒரு குட் டீச்சர். இது மாதிரி ஒருத்தர் பார்க்கறதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறார். கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, அவர் டவுட்ஸ் கிளியர் பண்ணும்போதும் சரி, ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி ஒரு டீச்சரை பார்க்குறது ரியலி பெஸ்ட் டீச்சர். அது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறாரு, நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணுறாரு, அதே நேரத்தில் கோஷன்ஸையும் கரெக்டாக இது பண்ணுறாரு, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. இதில் இந்த இன்ஸ்டியூட் நல்லா வளரணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சேரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு டிசிப்ளின்டு ட்ரேடராக மாற்றணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா கண்ணாப்பின்னான்னு ட்ரேடிங் பண்ணுவாங்க. கண்ணாப்பின்னான்னு ஒரு விஷயத்தை செஞ்சு கிடச்சி அது ஒன்றும் சரியில்லை, வராதுப்பா, ஒழுங்காக வராதுப்பா, கிளாஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்கும். கடைசியில் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேறு எதுவும் போயிடும். பட் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். டிசிப்ளினாக இருங்க, கம்மி ப்ராஃபிட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து பில்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கூட கிளாஸ் அதுதான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க லாஸ்ட் டேங்கிறது. அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸாக அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்மெண்ட் போட்டு அங்கேருந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு எல்லாருமே எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த நிறுவனம் நல்லா வளரணும். மிஸ்டர் லோகேஷ், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ஆல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய